அப்பாடி கியூ வச்சிருக்காரு பயந்துகிட்டே போடுங்க கியூ அவர் மணி நட சிக்கிறார் போட்டாண்டா வெடிய இவ்வளவு நல்ல என்ன கிரிக்கெ மாதிரி விளையாடுற போட எல்லாத்தையும் போடு நீதான் எடுத்துக்கோ பச்சுக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரு காலை மாத்தி போட்டேன் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. நம்மகிட்ட ஒரு பையன் கிடையாது. அதான் நான் சொல்லுவேன். அந்த ஆள் இல்லாத சுத்தி விட்டுற அப்படியே சொல்லி வச்சேன். அவர் ஏதோ பிளான் தான் எல்லாம் மாறிடும். அவர் பிளான் பண்ணிருக்காரு. அவர் பிளான் பண்ணிருக்காரு. மாட்டே மாறிடும் போச்சு. இல்லனாலும் அவுட். நேத்துக்கு 6 நீதான் போடணும். வீடியோ எடுத்து போடு அப்படி போடு. சம முத ஆட்டமே விட்டுருக்குது. நான் 10 போட போறேன். ஓப்பனா வைக்கிறேன். இந்த பக்கம் தானே வரணும். அதுதான் போடு. வைங்க தெரியும். அவன் வெட்டு கொடுத்தானே நீ தான் வைக்கணும். நான் கீழே வைக்கல. அதுக்கு தான் நான் இப்படி வச்சிருக்கேன். நான் வைக்கல. நீ பார்த்த கார்டு எனக்கு தெரியும். இது வெட்டிடுவாங்க. ஏன்னா கவுண்ட் ஜாஸ்தி. யாரோ ஒருத்தர் இல்ல கியூ இருக்கு. நல்லா நான் பார்த்தா விளையாடுறேன். போட்டது நீங்களா? நான் போட்டேன். அந்த தைரியம் இந்த இதுல நான் ஓபன் சேலஞ்ச் வைக்கிறேன். 5 போட போறேன். சிறப்பான தரமான சம்பவம். கவலைப்படாத. ஏ ஸ்பீடு இருக்கும். வச்சிருப்பான். இறக்குவானா? இப்ப இறக்கலன்னா அப்புறம் மொத்தமா வாங்குவான். நீ கவலைப்படாத. நேத்து எப்படிதான் முதல் 2 ரவுண்ட்லயே இறக்கல. வடிவில் பண்ற மாதிரி அதே இறக்குன்னு சொல்லி நல்லா மாட்டி விட்டாரு. அங்குச்சாமி அதை இறக்காத சித்தப்பு, இதை இறக்க சித்தப்புன்னு போட்டேன். நான் சொல்றேன் கடைசியில நான் சொன்னதான் நடந்துச்சு. உனக்கு அடுத்ததுல வெட்டி வாங்கிச்ச. என்னடா இவர் பேச்ச மட்டும் நான் இனிமே கேட்க மாட்டேன். என்னடா தெரிய மாட்டேன். போடு. இல்ல பரவாயில்ல போடுது. வெட்டி விடுது. ஆட்டத்தை புரிஞ்சு விஜய் நான் காமிச்சிட்டே இருக்கீங்க. பாக்குறாருன்னா பார்த்து விட்டு கிழிச்சிட போறாரு. அவர் பார்த்து ஆர்வத்தை தோண்டணும். அது போட மாட்டானா? ரம்மியில அப்படித்தானே அது காட்டுவேன். எங்க சித்தப்பு அது வச்சிருக்கேன்லையா நான் இதையா கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலைச்சு விடுவாரு. இவன் போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கலைச்சு விட்டோன்னே நான் அந்த செட்டை போட்டு விடுவேன். அப்பாடி கியூ வச்சிருக்காரு. பயந்துகிட்டே போடுங்க. கியூ போடுங்க. இருங்க நான் போட்டு முடிக்கணும்ல. சூப்பர். அவர் தள்ளி விட்டாரு. அலுமையான ஆட்டம். யாரு போட்டது? வாங்க ஏஸ் போட்டாங்க. அலுமை என்ன அதே பூவை போட்டு திரும்ப அவர் வெட்ட போறாரு. மணி நட சிக்கிறாரு. நாங்க ஜாலியா இருக்கோம். கழியுது. அதுக்கு ஆட்டத்தை கத்துக்கிட்டேன்னு சொன்னியா? இல்ல அதுக்குதான் இங்க உட்கார்ந்தேன். 2 கவர் பண்ணணும்னு சொல்லிதான் நான் உட்கார்ந்தேன். இந்த பூ இறங்காத பூ கழியதான் கலைஞ்சிரும். தைரியமா போடுங்க. கழியறதுக்கு முதல்ல போட்டது. என்ன அடி திகிடு மூடு பூ இறங்கவே இல்லை. அதை யோசிச்சு போடு. அது தெரியும் அவனுக்கு தெரியல.
இறங்கல ஒன்னு இறங்கல போட்டான் போட்டான்டா இது இவ்வளவு பெருசாடா போடுவேன் போட்டான்டா வெடிய இவ்வளவு நல்ல இல்ல கொடுத்துறணும் அமுக்கணும் கைய வச்சு அமுக்கணும் அப்படி இல்ல அமுக்கணும் கைய வச்சு அமுக்கடா நீ அமுக்கணும் இதுக்கு தான் நீங்க ரெடியா இருக்கணும் எவனோ ஒருத்த போறானா ஏதாவது புதுசா சொல்லு அமுக்கணும் அதுக்கு அமுக்கிட்டு சொல்லணும் சீட்டு விளையாட்டுல பெரியவங்க கன்னியாகுமரிக்காரங்க அவங்களே இதான் சொல்லுவாங்க பெரிய ஏமாந்துக்காரங்க அவங்களே நீங்க பெரியவங்களா சரிங்களா இப்போ வச்சுக்கோங்க அவன் வெட்டினா கஷ்டம்டா நேத்தி மூணு ஆட்டம் வின் பண்ணிட்டானா பெருசா இருக்கா சின்னது இல்ல இது இவனுக்கு வந்திருக்க வேண்டியது கிடையாது அவன் கால இவனுக்கு தான் வந்திருக்க வேண்டியது அந்த தைரியத்துல தான் போட்டான் இவனுக்கு வர வேண்டியது இன்னும் டைமண்ட் இறங்கவே இல்லடா டைமண்ட் போடுறா இதுக்கு மேல ஓபனா சொல்ல முடியாது டைமண்ட் போட்டுட்டு போயிடுறா இல்ல அதுதான் பூவு என்ன இறங்காத வந்து சின்னதா எடுத்து விடுறா அப்படியே கியூவா எடுத்து விடுறா அதுல நான் அந்த ஆட்டத்தை கண்டினியூ ரெண்டு பேரா நேத்து மாதிரி ரெண்டு பேரா பிடிச்சுக்கோங்க காடை பாயாசம் மாதிரி ரெண்டு பூ உடக்கு ஜி நேத்து எப்படி தெரியுமா அண்ணாங்க டப்புன்னு இறக்கணும் அந்த மாதிரி காடுங்களா அப்ப இவன் கிட்ட பெருசு இருக்குது வச்சுக்கோ திரும்ப அதே இறக்கி திரும்ப நானே போடு இல்ல மூணு போட்டாப்ல சரி இல்ல இல்லாம போனாலும் போடு இல்ல அதே பிடிச்சு போடு என்ன பண்றது ரைட் பூச்சி டைஸ் வச்சிருக்கியா நீயே ஆடி டைஸ் வச்சிருக்கியா மொத்த காடு டைஸ் பெருசு போட்டு விடுறேன் ஐயோ இல்ல இங்கே வெட்டும் வெட்டல ரைட்டா சூப்பர் ரைட் சரத்து ஓடியா வா யோசி என்ன இருக்குன்னு பாரு யோசி நாலா பக்கம் யோசி எப்படி அவனை நாசமா போக வைக்கலாம்னு யோசி அடிமா கோபி வந்துச்சு நினைக்கிறேன் நல்லா இருக்கு ஜிப்பு லவர் டேய் டைஸ் போடணும்டா என்னடா நீ இப்படி பண்ற டைஸ் தான ஒரு பாயிண்ட் இருந்தாரு டைஸ் போட சொல்லி இல்ல சீ மாட்டிட்டாரு ஏய் வெட்டுங்கப்பா நல்லா ஐயோ இவன் வெட்டறதல அப்படிதான் வெட்டுவான் ஆத்தாடி நறுக்கு மொரட்டா இருக்கு திகிறாரே கியூட்ல வர போற இல்ல கடைசி காட்ல முடிச்சிட்டே நம்ம டேய் என்ன கிறுக்கே மாதிரி கரெக்ட்டா என்ன இப்ப எதை வெட்டு கொடுப்பான் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு மாட்டினது இவன் நினைச்சா நீயா ஒரு காட்டுல என்ன கிறுக்கே மாதிரி விளையாடுற போடு எல்லாத்தையும் போடு பாத்துட்டால போடு பேட் இல்ல அந்த போடு காட வாங்க மொத்தத்தையும் நீ தான் எடுத்துக்கோ வச்சுக்கோ ஆமாடா நீ ரெண்டு உன் பேச்சு கேட்டா அவன எதிர காட வாங்கிட்டடா அவன் வச்சிருந்தான் அவன் மாட்டிக்கிட்டானா ஐயோ ஏண்டா 2 பேரை தள்ளியாடா போடுவ காடா கேக்ல வர போறேன் எனக்கு குடுங்க வாங்குறான் தெரிஞ்சு வச்சு கேக்ல இப்ப யார் போறோம் நான் துடிக்காத முடிச்சா குடுத்துறாங்க அவனுக்கு ஆயிருச்சு எல்லா காரையும் கொடுத்துட்டேன் நான் தான் சொன்னேன் வாங்குங்கன்னு மெடல் உள்ள ஒரு படம் இருக்கு வாங்குங்க இல்ல அவன் சின்ன காடு தான் இரு ஒரு நிமிஷம் நீங்க மூணு அதான் முடிஞ்சுல யோ இவரை பிடிச்ச உடனே ஹரியா ஆல்ரெடி இவரை பிடிக்கணியா இவரை பிடிக்கணும் பாத்துக்கோ பிடிச்சு விடு வாங்கி அப்படியே கீழே போடுங்க இதுக்கு தான் எவ்வளவு கீழே போடுங்க ரெண்டு சின்ன நம்பர் தான் சொன்னா இதுல இவன் போன தடவை ஐயோண்ணா எதுக்கு சொன்னா ஐயோன்னு டைமண்டுக்கா ஐயோண்ணா டைமண்ட் தான் சின்னது இருக்கா என்ன டைமண்ட் இருக்குது கிளவர் இருக்குது டைமண்ட் ஐயோன்னு சொன்னாச்சு இப்ப பாரு இன்னும் இருக்கா நீ கொடுத்ததா அந்த பாத்தீங்களா இப்ப தப்பிச்சிருக்கான் அதே ஒண்ணு போட்டு இவர்கிட்ட தப்பிக்கல இவர்கிட்ட இருக்கு இப்ப இவரை மாட்டி அவ்வளவுதான் முடிஞ்சா இல்ல அவ்வளவுதான் நீங்க 3 பேர் தான் நீ தான் முடியும் நீ தான் போடணும் கழிஞ்சிரும் உனக்கு நீ எது போட்டாலும் நான் போடுவேன் யோசி கழிஞ்சிரும் யோசி எல்லாமே கழிஞ்சிரும் இப்படி மாட்டிக்கிட்டீங்களே ஆமா என்ன ஜெய வச்சிருக்கான் இல்ல கழிஞ்சிரும் இவன் தான் ஜெய வச்சிருக்கான்ல கழிஞ்சிரும் ஊங்கிட்ட இல்லையா சரி போடு என்னது
clever. அவன் இதோட முடிஞ்சது. இதோட முடிஞ்சு இதோட முடிஞ்சிருச்சு. இவரும் தப்பிச்சிட்டாரு அப்படின்னா. யார் சொன்னா? அப்ப அவன் சரத்து கழிஞ்சு அப்புறம் எதுக்கு ஜே இவன் தான் இருக்குல்ல. அவன் தான் எஸ். ஏன்னா ஜே எனக்கு அவனை பத்தி ஜே தெரியும். போட வேண்டியதா? நீ தான் லாஸ்ட். அப்புறம் ஏன் 5? இருக்கட்டும் கன்ஃபியூஷன்ல இருக்கா. இல்ல அவன் ஜே போட்டாலும் யூஸ் கிடையாது. அதனால அவன் போடல. வெட்டு கொடுக்கலாம். தெரியல. அவன் நிறைய கிளவர் இருக்குடா. அவன் எது போட்டான்னு அடுத்து 4 இவர்ட்ட நிறைய காரணம் இருக்கா?